வணக்கம். வணக்கம் ஐயா. அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர். தலைவருக்கும் மானம், சூடு, சொரண, ரோசம் எதுவும் இல்லாத கலைஞர் கருணாநிதி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. என்ன நீ பேச போற? 40 வருஷமா நம்ம கட்சிக்காரங்க என்ன பொய் பேசினாங்களோ அந்த பொய்யத்தான் நீயும் பேச போற. அத நாங்க 2 பேரும் பேசினா ஒத்துக்க மாட்டாங்களா? மெட்ராஸ் வரைக்கும் நடந்தே போடா. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவங்க தான் நிறைய நல்லா செஞ்சிருக்காங்க. அவன் என்னத்த வெங்காயம் செஞ்சுக்கிறான் பாப்பா, என்ன செஞ்சுக்கிறான் அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு. உன் ஊர் எதுரா? கருப்பட்டி, ஒப்பம் பேரு தீனி, ஓத்தா பேரு, சக்கரை, ஓம் பேரு, தேனப்ப. ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக. செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அவர் சாதாரணமானவர் அல்ல. அப்பாவா யார் யாரெல்லாம் அடிக்கல? போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம். அவர் என்னமா கேளு உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்ன கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி. இருக்குடா நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே சோத்துல விஷம் வச்சிருவாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர். ஒரு மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. அண்ணே, பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏண்டா? அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50,000 ரூபாய் சம்பாதிப்பேன். 50,000? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வைங்க, உங்க பேர் பொம்மை முதல்வரா? ஆமா. கேவலமான பிறப்பு. கடைசி வரைக்கும் பிராடத்தனம் பண்ணியே வாழ்ந்து எலெக்ஷன் டைம்ல போய் வாக்குறுதி கொடுத்துட்டு ஸ்டாலின் நான் வராரு, விடியல் தர போறாருன்னு ஃபன் பண்றது உங்க பெரிய பொழப்பா இருக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க. இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன் ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. இது ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேச விரும்பல. தக்க ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். அடிச்சா கிண்ணன் ஏறணும்னு சொன்னல, ஏறிச்சா? இதோ ஜின்னு ஏத்திட்டு போ. நீயா? நீ இருக்கேன்னு வெளியே ஒரு போடு போடக்கூடாது. நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரிதான். நான் போறேன். இதெல்லாம் நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச விரும்பல. ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுகிறேன். நான் கலைஞருடைய மகன். எதையும் போற போக்கில் பேசிட்டு போக மாட்டேன். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது.
என் கடையை என்கிட்ட வழங்காதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். அது இருக்கட்டும், முதல்ல அவன் மூஞ்சி இருக்கு, பின்ன வேற மூஞ்சி இருக்கு. அடிக்கடி மூஞ்சியை மாத்துறதுக்கு நான் என்ன குரல் வித்தக்காரனா? வாங்குறத குடிச்சிட்டு மரியாதையா போடா. போடா. டேய் இங்க போடா. கடனை எதுக்கு வச்சுக்க? போடா. ஏன்டா கத்துற போறோம்ல. மிரட்டி பார்த்துட்டு இருக்கீங்களே இப்ப 2 நாளா. யார மிரட்டுறீங்க? மிசாவையே பார்த்த இந்த ஸ்டாலினை உங்களால் மிரட்ட முடியுமா? வண்டி ஓட்டு நல்லா அடிச்சு ஓட்டு. நீங்க தானே சொன்னீங்க. மீசா வழக்குல நீங்க சிறைக்கு போகவில்லை. மு.க. ஸ்டாலின் அவர்களே, மீசா வழக்குல போகல. நீங்கள் உண்மையாலுமே சிறைக்கு எதுக்கு போனீங்கன்னு தெரியும். யார் சொன்னது? எமர்ஜென்சில அவர் அடிச்சிட்டாங்களா? அவர் தியாகியா? எமர்ஜென்சில அடிபட்டது உண்மைதான். காலேஜில் படிக்கும்போது சினிமிஷன் நிறைய பண்ணிட்டு வித்யாசாகர்னு ஒரு ஐஜி இருந்தாருங்க. அவர் உறவுகார பெண்ணை ஒருத்தி பாலியல் தொந்தரவு பண்ணி கடத்தி போய் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்ச உடனே அத போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கல. எமர்ஜென்சி வந்துச்சு. வாடா ராஜாவா கண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுவான். எல்லாரும் அரெஸ்ட் தானே பண்ணுவான். அந்த மாதிரி இவனை குடிச்சிட்டு போனான். இவனை குடிச்சிட்டு போது தியாகமாக இல்ல முகாமவனு சொல்லிட்டு மொக்குன்னு ஏத்தது வாசம் தான். ஆனா திமுக மக்களுக்கு சேவை செய்ய தனிப்பட்ட முறையில செய்ததுக்காக அந்த வித்யாசாகர் பண்ண கூத்து தான் இது. இதுதான் உண்மை. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே. நல்லா கவனிங்க. இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதா ஒரு மனுஷன் போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து நியாயமா? கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். பொதுவா இளைஞர்கள் அதிகமாக இந்த இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. அதிகமா கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, யாருக்கும் கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. அவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. இவரு ஜெயிச்சிருவாரு தல. ரசிகர் கேக்குறேன் உங்கள்ட்ட. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி ஜெயிப்பாருன்னு வச்சுங்க. 4 நாள் தான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலண்டரா? டேலண்ட்னே திறமை. ஓ திறமை. வெளிய போகும்போது பாத்து போனேன். மோசமான பையூர். அப்படியா? உங்களை பத்தி கூட தான் உங்க அப்பா நிறைய சொன்னாங்க. என்ன உதவாக்கற தண்டசோறு சோம்பேறினா அப்படிதானே?